திருப்படியானது நன்றி அறிதலாக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. இன்று தங்களது திருமண வாழ்வின் வெள்ளி விழாவை சிறப்பிக்கும் திரு லூர்துநாதன், திருமதி ஆசிரியர் ஆக்னஸ் குடும்பத்திற்கு இறைவன் 25 ஆண்டுகளாக செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இந்த தெய்வீக திருப்படியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். அவர்களுக்காக விசேஷமாக தெய்வீக திருப்படியிலே மன்றாடி ஜெபிப்போம். இறைவன் தொடர்ந்து அவர்கள் நமது குடும்பத்தையும் ஆஸ்வதிக்க வேண்டுவோம். கடவுளுக்கு அஞ்சு நடப்பவர்களே, சிறியோர்களே, பெரியோர்களே, நீங்கள் அனைவரும் நம் கடவுளை புகழுங்கள். ஏனெனில் இதோ மீட்பும் வல்லமையும் நம் கடவுளின் ஆட்சியும் மெசியாவின் அதிகாரமும் வந்துவிட்டன. அல்லேலூயா. தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த பரிசுத்தமான நாளிலே நமது குடும்பையும் வாழ்வையும் இந்த உலகத்தையும் இந்த தொற்று நோயினால் வாழக்கூடிய நோயாளிகளையும் இந்த கூடிய அற்புத நோயாளத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடி ஜெபிப்போம். இந்த புனித நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசி ஏராளமான உதவிகளை நமக்கு பெற்றுத்தர தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். இந்த கல்வாரி பணியை தகுதியான முறையிலே ஒப்புக் கொடுக்க தடையக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனதிருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவையின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழும் எங்களை புதுப்பித்தீர். உம் மக்களாகி எங்கள் நம்பிக்கையும் எதிர்நோக்கையும் உறுதிப்படுத்தும். அதனால் வாக்குறுதிகள் உண்மையாக நிறைவேறும் என அறிந்திருக்கும் நாங்கள் அவற்றை மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் அந்தியோக்கியாவிலிருந்தும் இக்கோனியாவிலிருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல் எறிந்தார்கள். அவர் இறந்து விட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள். சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரினுள் சென்றார். மறுநாள் அவர் பர்னபாவுடன் தெருவைக்கு புறப்பட்டு சென்றார். அந்த நகரில் அவர்கள் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்திரா,
இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசிதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறை வார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும், அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாட்கள் தங்கினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 145. நாம் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரே, மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் மக்கள் நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஜெபப்பாடல். மானிடருக்கும் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சி பேரொழியும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஜெபப்பாடல். என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக. உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. ஜெபப்பாடல். ஆண்டவரே, மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர்.
மாட்சி உமக்கே. அதிகாரம் 14 இறை சொற்றொடர்கள் 27 31 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதியை போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள், ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு விகுதியாக பேசப் போவதில்லை, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என்மேல் அதிகாரமில்லை, ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே புகழ். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே பவுலடியாருடைய நற்செய்தியின் ஆர்வமும் நற்செய்தி அறிவிப்பதில் தனியாக தாகம் கொண்ட ஒரு கடவுளின் பிரியமான ஒரு மகனாக பவுலடியார் காட்டப்படுகின்றார். இயேசு பிரியமானவர்களை நாம் பார்க்கின்றோம். பவுலடியார் அந்தியோக்கியாவிலிருந்து இக்கோனியாவில் உள்ள யூதர்களுக்கு அவர் கடவுளை பற்றி எடுத்துரைக்கின்றார். அவருக்கு எதிராக மக்கள் அவர் மீது கல்லடியை சாட்டுகிறார்கள். கல்லால் எரிந்து அவரை கொல்ல முயற்சி செய்கிறார்கள். அவரை இறந்து விட்டார் என்று கூட அவரை தரதரவென இழுத்து சென்று ஊருக்கு வெளியே விடுகிறார்கள். அவ்வாறாக இறந்த தருவாயில் இருக்கக்கூடிய மனிதர் மீண்டுமாக அவர் அடுத்த நாள் நான் கடவுளுடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் கொண்டு அவர் பிறருக்கு நற்செய்தியை எடுத்துரைப்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசு பிரியமானவர் நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது அதிகமாக அன்பு கொண்டவர்கள் மட்டுமே, அவரது அன்பை சுவைத்தவர்கள் மட்டுமே இத்தகைய ஒரு செயலை செய்ய முடியும். தனது உயிரையும் எடுக்கப் போகிறார்கள் என்று தெரிந்தும் நற்செய்தியை பவுலடியார் பறைசாற்றுகின்றார். மேலுமாக அங்கிருந்த சீடர்களுக்கெல்லாம் அவர் சொல்லுகின்றார், நாம் இறையாட்சியை எடுத்துரைக்க, கடவுளுடைய செய்தியை எடுத்துரைக்க இப்படிப்பட்ட வேலைகள் எல்லாம் நாம் தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும், பொறுமையோடு இவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கடவுளுடைய செய்தி பல்வேறு இடங்களுக்கு பரவும் என்று அவர் சொல்வதை பார்க்கின்றோம். இயேசு பிரியமானவர்கள் சாதாரண ஒரு மனிதரால் இத்தகைய வார்த்தைகளை பேசவும் முடியாது, இத்தகைய ஒரு வாழ்வை வாழவும் முடியாது. இயேசுவின் உள்ளுணர்வுகளை அறிந்தவர்கள், இயேசுடைய அந்த அடிச்சுவட்டை பின்பற்றுபவர்கள், இயேசுடைய அன்பை சுவைத்தவர்கள், அவருடைய அடிநாதத்தை தங்களது உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமே இதை வாழ்க்கையிலே கடைபிடிக்க முடியும். ஆகவே இந்த நாளிலே பவுலடியாரை போன்று கிறிஸ்துவ விசுவாசத்தின் ஆழத்திற்கு சென்று நாம் கடவுளை காண்போம். மேலுமாக இன்றைய இரண்டாவது வாசகம், அதாவது நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். கடவுள் இந்த உலகத்தை குறித்து நாம் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு செய்தியை வழங்குகின்றார். இந்த உலகத்தை ஆளப்போகிறவன் வந்து கொண்டே இருக்கிறான். சாத்தானை கடவுள் மறைமுகமாக சொல்வதை பார்க்கின்றோம். ஏற்கனவே நம்மை இந்த சாத்தான் ஆண்டு கொண்டிருக்கிறான். அதன் நித்தமாகத்தான் எண்ணற்ற பாவங்கள் மடிந்து போயிருக்கின்றன, எண்ணற்ற நோய் நொடிகளுக்கு நாம் ஆளாகின்றோம். மேலுமாக நம் மத்தியிலே போட்டி மனப்பான்மை, பிளவுகள், சுயநலங்கள் எல்லாம் இந்த சாத்தானுடைய இந்த திட்டத்தாலே நம் மத்தியிலே அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த சாத்தானிடமிருந்து நாம் நம்மை காத்துக் கொள்ள வேண்டும், அல்லது நம்மை நமது குடும்பத்தையும் நாம் தப்பிவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். அவர் எவ்வாறாக தந்தையின் மீது வைத்திருந்த அந்த அன்பை நித்தமாக அவரது கட்டளைகளை கடைபிடித்தாரோ, அதே போல இயேசுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கின்ற பொழுது அழகையின் ஆதிக்கத்திற்கு நாம் உட்படாதபடி கடவுள் நம்மை பாதுகாப்பார்.
ஆக இந்த நாளில் இந்த இரண்டு கருத்துக்களை நமது உள்ளத்திலே எடுத்துக்கொள்வோம். பவுலடியாருக்கு இறைவன் மீது இருந்த தனியாத தாகம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்வதை போல அவரது கட்டளைகளை கேட்டு கடைபிடிக்கின்ற பொழுது அசுத்த ஆவிகளிலிருந்து அந்த ஆதிக்கத்திலிருந்து நாம் விடுபடுவோம். அத்தகைய வார்த்தைக்காக தெய்வீக திருப்பலியை மாற்றாக ஜெபிப்போம். ஆமென். இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை இறையே இது கேட்டிடுவாய் உலதாயனை மாற்றிடுவாய் இறையே இது கேட்டிடுவாய் உலதாயனை மாற்றிடுவாய் இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான எல்லாம் தந்தையாக இறைவனை கேட்காதபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்மைக்காகவும் மது கையினின்று வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவை காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உண்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேன்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியும் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, காலத்தில் நம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகவும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான வழிகள் முற்கால வழிகள் நிறைவேற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையை கையளித்த போது அவரை குருவாகவும் வழிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி போங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூன்று. ஆகவே ஆவியை ஒழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகிய எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அருளாக இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்திலிருந்து பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அருளாக இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கேட்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தலும் அப்பத்தை மீன்படுத்தும் கிண்ணத்தையும் உங்க ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உங்க ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவேற்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு மக்களாகிய நீதிநாதன்,
எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முதல் திருமுக ஒளியினோடு ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாவுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள் இவ்வுலகில் உகந்தோராய் இருந்தோம் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து மரணருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்றும் வாழும் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவர் தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். முதலிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு என்று நிலைத்திருப்பதாக, ஆன்மாவோடு இருப்பதாக. தெய்வீக திருப்பணி வழியாக நமக்கு அருளக்கூடிய அமைதியை, ஒற்றுமை, சமாதானத்தை, நற்செய்தியை எடுத்துரைக்கக்கூடிய நல்ல சிந்தனைகளை, ஆர்வத்தை நாம் ஒருவர் வேறொரு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ கலங்காதே, நான் உன்னை கரண்டெடுத்து வழிநடத்துவேன் என்று சொல்லக்கூடிய அன்பின் இயேசு நமத்தில் எழுந்தருளி வந்திருக்கிறார். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியரும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம் ஒவ்வொருவரையும் காக்கும் முடிவில் வாழ்வழிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவோடு நாம் இருந்தோமாயின் கிறிஸ்துவோடு வாழ்வோம் என்பதை நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகள்